சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கிறபோது அதிமுக கட்சியுடைய செயல்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக அதிமுக எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படவில்லை அப்படிங்கிறத நம்மளே பல நேரங்களில் பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் பொறுத்த வரைக்கும் தினமும் ஒரு பிரச்சனையை எடுத்து அது மக்களை ஈர்க்கும் விதமாக அதிமுக கையாண்டிருக்கிறது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருடைய முதல் நாள்லேயே கரூர் விவகாரம் தான் அவங்க கையில் எடுத்தாங்க. ஆளுங்கட்சியை நோக்கி மிகப்பெரிய அளவில் கேள்வி எழுப்பினாங்க. திமுகவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுக சொன்ன பதில்கள் மக்கள்கிட்டயே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. நீங்கள் கூட்டணிக்காக பேசுகிறீங்களா, உங்கள் கட்சிக்கு நடந்தால் கூட இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க அப்படின்னு திமுகவினர் பேசினது, திமுக அமைச்சர்கள் கொடுத்த பதில் மக்களே ரசிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய கட்சி, அந்த கட்சிக்குன்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. அப்போ அவங்க கட்சிக்கு சார்பாக நடந்த ஒரு சம்பவத்தை மற்ற கட்சிகள் பேசினாங்க அப்படின்னாலே அது கூட்டணிக்காகத்தான் அப்படின்னு திமுக சொல்கிறத எந்த மக்களுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு வாதத்தை முதலமைச்சரே வைக்கிறாரு அப்படிங்கிற போதே அவங்க சைடு பலவீனமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ப்ளஸ் திமுகவினர் இந்த சம்பவம் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களில் நிறைய முரண்கள் இருந்ததையும் மக்கள் இன்றைக்கி பார்த்துட்டாங்க. அது தொடர்ச்சியாக சிபிஐ விசாரணையும் ஆரம்பிச்சிட்டதுனால நம்ம அதை பற்றி பெருசாக பேச வேண்டியதில்லை. பட் அதிமுக அந்த இடத்துல அந்த முதல் நாளில் சிறப்பாக செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது நாளான நேற்று கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி சட்டையில் ஒரு பேட்ச் குத்திட்டு அவங்க சட்டமன்றத்துக்கு போனாங்க. இதுவும் மக்களிடையே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. கிட்னி திருட்டு முறைகேடு தொடர்பாக அதிமுகவினர் எழுப்பிய கேள்விகளுக்கு திமுகவினர் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் கட்டாயத்துக்கு உள்ளானாங்க. அவங்க சொன்ன பதிலையும் பெருசாக இதே கிடையாது. ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ வரைக்கும் உருப்படியாக ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் சட்டமன்றத்தில் நாங்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு மா சுப்பிரமணியம்லாம் எந்திரிச்சு பேசிகிட்டு இருந்தார். இந்த விஷயத்துலேயும் அதிமுகவினர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி திமுக உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லி ஒரு அல்வா பாக்கெட்டில் இந்த மாதிரியான ஸ்டிக்கர் அடித்து அதை சட்டமன்றத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளஸ் பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் அதை எடுத்து காட்டி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். திமுக கொடுத்த வாக்குறுதிகள் இப்போ எதையுமே நிறைவேற்றலை. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகளையும் எதையுமே நிறைவேற்றலை, 10% கூட நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் திமுக அந்த ஹீட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே புரியுது. ஊடகங்களும் தொடர்ச்சியாக அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமியோடைய இந்த தொடர்ச்சியான இந்த போராட்டத்துக்கும் கவனம் கொடுக்குறாங்க, அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பல முறை பதிவு பண்ணியிருக்கோம், மறுபடியும் இந்த முறையும் பதிவு பண்ணுறோம். திமுக ஒரு பயந்தாங்குழி கட்சி. இப்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது, எதிர்க்கட்சி தலைவர்கள் யார் பேசினாலும் உடனடியாக லைவை கட் பண்ணிடுறாங்க. அதை சபாநாயகரே உட்கார்ந்து செய்கிறார். அவர் செய்கிறது கேமராவிலே பதிவாகுது. இந்தளவுக்கு ஒரு பயந்தாங்குழி கட்சியை இந்தியாவில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ இவங்க போயிட்டு பாராளுமன்றத்தில் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, என்னவெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க, எப்படியெல்லாம் பாஜகவை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, இழிவுபடுத்தும் விதமாக பேசுகிறாங்க. ஆனால் அதையெல்லாம் எல்லாத்தையுமே நேரடியாக ஒளிபரப்புகிறாங்க. மத்திய அரசு ஏதாவது தடை பண்ணுறாங்களா? எதிர்க்கட்சிகள் பேசுகிறது வெளியில் போகக்கூடாதுன்னு என்றைக்காவது நினச்சிருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. இவங்க ஊடகத்தை கையில் வச்சுக்கிட்டு திமுக எம்பிகள் பேசுகிறது அத்தனையுமே இங்கே முழுசாக ஒளிபரப்புவாங்க, முழுசாக அதை பற்றி நியூஸ் போடுவாங்க. ஆனால் அதே விவகாரத்துக்கு பாஜக பதில் சொல்லியிருக்கோம், மத்திய அமைச்சர்கள் பதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ கல்வி விவகாரமாகட்டும், நிதி விவகாரமாகட்டும், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருப்பாங்க, கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருப்பாங்க, மோடி அவர்கள் பதில் சொல்லியிருப்பார். ஆனால் அதை இவங்க மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு அதை இங்கே மக்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்குவாங்க. இதுதான் திருட்டு திமுக. இதைத்தான் இவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க மட்டுமே கேள்வி கேட்ட மாதிரியும் அந்த கேள்விக்கு அவங்க பதிலே சொல்லாத மாதிரியும் மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. ஏன்னா அந்த பதிலை கொண்டு போயிட்டா இவங்களுக்கு பயம். இப்படி ஒரு பயந்தாங்குழி கட்சியை இந்தியாவில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் வெளியில் மைக்கு கிடச்சா உதார் விட்டு பேசுவாங்க. சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சவுண்ட் விடுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உண்மையிலேயே நேர்மையும் ஆண்மையும் தைரியமும் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறத ஒளிபரப்ப வேண்டியதானே.
எதுக்கு லைவை கட் பண்ணுறீங்க? எதுக்கு வந்து அது மக்கள்கிட்ட போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ அதுக்கு பேர் என்ன? பயம் தானே. அதனால தான் சொல்கிறோம் பயந்தாங்குழி கட்சி அப்படின்னு. இத்தனைக்கும் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சட்டமன்ற கூட்டத்தொடரை நேரடியாக ஒளிபரப்புவோம் அப்படின்னு சொல்லித்தான் ஆட்சிக்கே வந்தாங்க. அது வந்து திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு வந்து வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மக்கள் யாருமே வந்து இதை விரும்பவே மாட்டாங்க. திமுக வந்து ஒட்டுமொத்த ஊடகத்தையும் கையில் வைத்துக்கொண்டு கேபிள் டிவியை வந்து கையில் வச்சுட்டு என்னவெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து தொடர்ச்சியான அதிகார துஷ்பிரயோகம், அராஜகம். இப்படியெல்லாம் பண்ணிட்டு பாஜகவை பார்த்து இவங்க என்ன சொல்லுவாங்க? பாசிச கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பாஜகவை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க பண்ணுறதில் 10% கூட பாஜக எதுவும் பண்ணுறதில்ல. ஆனாலும் பாஜகவை பார்த்து பாசிச கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எதிர்கட்சிகள் இங்கே பேசுறதுக்கு அனுமதியே கிடையாது. அப்படியே பேசினாலும் வந்து அது மக்கள்கிட்ட கொண்டு போகிறது கிடையாது. ஊடகங்களை வந்து அதை கவர் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. எதிர்கட்சி தலைவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் ஊடகங்களில் வெளியில் வராது. திமுகவை பார்த்து யார் கேள்வி கேட்டாலும் அந்த ஊடகங்களை நசுக்குவார்கள். இப்போ புதிய தலைமுறை ஊடகத்தை வந்து முடக்கி வச்சிருக்காங்க. கேபிள் டிவிலேயே அது வர்றது கிடையாது. புதிய தலைமுறை சேனலுடைய ஆசிரியர் சமஸை வந்து கடுமையாக தாக்கி வருகிறார்கள் சமூக வலைதளங்களில். அந்த பத்திரிகையாளர் சமஸுக்கு வந்து எந்த பத்திரிகை சங்கமும் ஆதரவு கொடுக்கறது கிடையாது. இதுவே வேற ஒரு பத்திரிகையாளருக்கு வந்து மற்ற எதிர்க்கட்சிகள் அதிமுகவோ பாஜகவோ யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வரிஞ்சு கட்டிட்டு எல்லா சங்கமும் வந்து அந்த பத்திரிகையாளர் சமஸ்காக நின்றுருக்கும். ஆனால் இப்போ தாக்குதல் நடத்துறது யாரு அப்படின்னா திமுகவினர், திமுகவுடைய இந்த வேட்டை நாய்கள். சமூக வலைதளத்தில் திமுகவுடைய அடியாட்களாக சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸ் மேலே கடுமையாக தாக்குதல், தனிப்பட்ட ரீதியிலேயே தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை கேட்கறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாமே திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. பாராளுமன்றத்தில் பாஜகவினர் சொல்லக்கூடிய பதில்களை இங்கே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. இவங்க மட்டும்தான் வந்து இருக்கணும், இவங்க மட்டும்தான் பேசணும், இவங்க கட்சி மட்டும்தான், இவங்க கட்சியுடைய கருத்துக்கள் மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான பாசிசம். உண்மையான பாசிச கட்சி யாருன்னா திமுக தான். நன்றி.